மீனராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னு விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதம் சனி பகவானின் கிருபைக்குரிய மாதமாக கருதப்படுதுங்க. இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றினா பாவங்கள்லாம் குணமாகும்னு சொல்லப்படுது. சனியின் பாதிப்பு குறையும், நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும்னு நம்பப்படுது. அதே போல் விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகவும் புரட்டாசி மாதம் கருதப்படுது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி, ஸ்ரீரங்கம் போன்ற கோவில்களில் சாமி தரிசனம் செய்கிறது ரொம்பவே புண்ணியமாக சொல்லப்படுது. மேலும் ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடைபெற இருக்கு. கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும். இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்கு. கன்னிராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம். செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்க இருக்கு. மேலும் சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னிராசியில் அமர்றாங்க. சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்றாங்க. சனி வக்கரமம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் இருக்கு. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை இருக்கு. குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்திலையும் அமர்றாங்க. புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுக்கறது அற்புதமான பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது நன்மையை பயக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் மீனவ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. மீனராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும் காலகட்டமாக அது இருக்குது. அதனை பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது. லக்கணத்தில் சனி வக்கரம், 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு பெறுறாங்க. சனி வக்கர பார்வையால் சூரியனையும் சூரியன் வக்கர பார்வையாக புதனையும் பார்வையிடுறாங்க. கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். பண விஷயத்தில் கவனம் தேவைங்க. பார்ட்னர்ஷிப் பிரியும் சூழல் ஏற்படும். அக்கௌண்ட்ஸில் வரும் தவறு கண்டுபிடிக்கும் போது வன்மத்தால் சண்டை போடுறது போன்ற சூழல் உருவாகும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவமனை, கல்வி நிறுவனம், சான்றிதழ் தொடர்பான விஷயங்களில் யாரிடமும் பணம் கொடுத்து சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறதால வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். பெண்களுக்கு கர்ப்பப்பை பாதிப்பு, ஆண்களுக்கு லிவர் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வரும் வாய்ப்புள்ளது. உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹோட்டல் கடை வச்சுருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது காலகட்டம் இது. விரயத்தில் இருக்கும் ராகு, சுகஸ்தானத்தில் இருக்கும் குரு ஆகியவை தெய்வ கடாட்சத்தை இயங்குகின்றன. வழிபாடை பொறுத்த வரைக்கும் நாகராஜரை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைனா பிருந்தாவனம் பிரவேசம் அடைந்துள்ள ஞானிகளின் சன்னதிகளுக்கு சென்று வருவது நல்லது உங்களுக்கு தரும். எதிர்பார்க்காத பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும். நல்ல மாற்றங்கள்லாம் உண்டாகும். மீனத்திற்கு சனி வக்கரமாக அமர்ந்திருந்ததில் ஆரோக்கிய பிரச்சனை, அலைச்சல் ஏற்பட்டிருக்கும். பிரச்சனைகள்லாம் வரும், அதில் கவனமாக இருங்க. மனசில் தேவையில்லாத சங்கடங்கள், சஞ்சலங்கள், அழுத்தங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரட்டாசி மாதம் முழுவதும் மற்றவங்களால பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்குறதால பிரச்சனை வரும். வயிறு பிரச்சனைகளை பார்த்து கொள்வது நல்லது. 2வது குழந்தைக்கு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. மாமியார் மாமனார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வழிபாடு பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். திருச்சியில் உள்ள நரசிம்மர் கோயிலில் வழிபாடு செய்கிறது, உக்கர நரசிம்மர் வழிபாடு செய்வது பிரச்சனைகள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். மகிழ்ச்சி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் 70% நல்லது உங்களுக்கு இருக்குது. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் கல்வி, பணம், குடும்பம், முன்னேற்றம் ஆகியவற்றில் சிறப்பாக இருக்குது. புதிய வாய்ப்புகள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை ஏற்படுத்தும். பழைய சிக்கல்கள்லாம் தீரும். மன அமைதி அதிகரிக்குங்க. உங்களின் முயற்சிகள் நல்ல பலனை தரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். நீங்கள் திறம்பட அதை கையாளுவீங்க. வேலைப்பளு அதிகரிக்கலாங்க. ஆனால் உங்கள் திறமை வெளிக்காட்டப்படுறதுல மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பழைய ஒப்பந்தங்கள் வெற்றியடையும். வெளிநாட்டு தொடர்புகள் பயன் தரும்.
புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உருவாகுவாங்க. திட்டமிடல், முடிவெடுப்பு திறமைகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையலாம் நீங்க. நிதி பலன் பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயம் சிலருக்கு கிடைக்கும். பழைய கடன் சுமை குறையும். புதிய நிலை நிலைநாட்டப்படும். முதலீடு செய்கிறதால எதிர்காலத்தில் நல்ல லாபம் பெறலாம் நீங்கள். பண செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியங்க. தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்க்கப்படணுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிகழ்வுகள்லாம் நடக்கும். உறவுகளின் ஆதரவு கிடைக்க போகுது. தம்பதியர், குழந்தைகள், உறவினர்களுடன் நல்ல ஒற்றுமை இருக்கும். பழைய மனக்கசப்புகள் அகலும். உறவுகள்லாம் வலுப்படும். குடும்ப நிகழ்ச்சிகளில் உங்கள் பங்கு முக்கியமாக இருக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சக்தி அதிகரிக்கும். சிறிய சோர்வு அல்லது அலசிய உணர்வு மட்டும் ஏற்படும். பயணங்கள், வேலைப்பளு அதிகரிப்பால் சோர்வு ஏற்படும். யோகா, தியானம் செஞ்சு மன அமைதி காக்கணும். உணவு, ஓய்வு, நீர்பானம் கவனமாக பின்பற்றணும். ஆன்மீகம், பரிகாரம் பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகளில் குருவை வணங்குங்க. தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செஞ்சு ஆன்மீக பலன் பெறுங்க. புதன்கிழமைகளில் துளசி துளசி தளிர் வச்சு விஷ்ணுவை வழிபடுங்க. மகாலட்சுமி வழிபாடு செஞ்சு நிதி நிலைமையை மேம்படுத்துங்க. மேலும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்குங்க. காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள்லாம் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பெண்களால் நன்மை உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்க ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. மாதம் ஒரு பகுதியில் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகள்லாம் ஏற்படுங்க. குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றா நிறைவேறுங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும். பெண்களால் நன்மை உண்டாகுங்க. அரசாங்கத்தால் காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் எல்லாம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படும். குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பார்த்துக்கிறது நல்லதுங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க. உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மாத பிற்பகுதியில் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. சக ஊழியர்களிடையே உங்கள் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்குங்க. போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களோட இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதையோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ தவிர்த்துடணுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவங்களால ஏற்றுக்கொள்ளப்படுங்க. உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால மன அனுகூலம் உண்டாகுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும். மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வாழ்க்கை என்ன இப்படித்தான் இருக்கும்னு உணர்ந்து வாழும் மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அக்கறை காட்டும் மீனராசினரை நீங்கள் கவலை, பயம் இல்லாமல் செயல்படக்கூடியவங்க. எல்லா விஷயத்துலையுமே மனசாட்சியை நம்புகிறவங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தரும் நிலையில் இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறையும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலையை நீங்கும். வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கை தேவைங்க. தாயின் உடல்நிலையில் கவனம் ரொம்ப அவசியம். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள்லாம் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலுமே தகுந்த முன்னேற்பாடுகள்லாம் செய்யுங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. பணவரத்து இருக்கும். பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்குங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க. பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாங்க. காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாங்க. கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயருங்க. எதிர்க்கட்சியினர் உதவுவாங்க. மறைமுக போட்டிகள்லாம் இருக்கும். தொண்டர்களின் உதவியோட செயலாற்றுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடுங்க. எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேரும். உங்கள் உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலமாக வெற்றியை உங்கள் பக்கம் தக்க வச்சுக்குவீங்க. மாணவர்களுக்கு ரொம்பவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்தை தரும் விதமாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவைங்க. சந்திரன் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்குங்க. பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்கள் நட்பு உண்டாகுங்க. வாகனம் மூலம் லாபம் வருங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விதத்திலையுமே புகழ் கூடுங்க.
மற்றவங்க பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் விலகுங்க. பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேருங்க. மேலதிகாரிகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர் மத்தியில இருந்து எதிர்ப்புகள்லாம் விலகுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்குங்க. வீடு நிலம் மூலம் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. சுவையான உணவு கிடைக்கும். மனோபலம் கூடுங்க. மேலும் நவகிரகத்தில் குருவுக்கு நெய் தீபமேற்றி வழிபட செல்வம் சேருங்க. கல்வியில் வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.